इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। एवं शोधितपत्रारूढे पूर्वपक्षे किं कर्तव्यम् इत्याह कृतार्थस्य उत्तरं लेखितं पूर्व आवेदकसन्निधौ ततो अर्थी लेखयेत् सद्यः प्रतिज्ञातार्थ साधனம் அப்படின்னு 7வது ஸ்லோகம். யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில சாதாரணம் விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படின்ற முதல் பிரகரணத்துல நாம 7வது ஸ்லோகத்துல இருந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டேன்னா, பூர்வபக்ஷம் அதாவது பாஷா அதாவது பிரதிஜ்ஞா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவா. அத நாம முதல்ல ராஜா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த ராஜான்றது ராஜான்னு எடுத்துக்கூடாது. அந்த விவகாரங்கள்லாம் யாரு பாக்குறாளோ, அந்த சபையில யாரு பெரியவாளோ, பிராட்விவாகன் அப்படின்னு கூட இருப்பா. அவ கிட்ட நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறச்ச அது யுக்தமா இருந்ததுன்னா அந்த பிரத்யர்த்திய வர சொல்லிட்டு அவ முன்னாடி சமா மாச பக்ஷ வாசர அஹஹ ஜாதிஹி திரவியம் திரவியகத சங்கியா க்ஷமாலிங்கம் எல்லாம் எழுத சொல்லுவா. அந்த எழுதுனது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த பாண்டுலேகேன பலகே அथवा பூமோவா அதை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திரத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா. அந்ததான் கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபைல் பண்றோம். அந்த கம்ப்ளைண்ட்டை பிரத்யர்த்தி கிட்ட இதுக்கு உத்தரவு சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு ஆக்ஞை பண்ணுவா. அந்த பிரத்யர்த்தி அவ பிரத்யர்த்தி என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல, அதாவது 7வது ஸ்லோகத்துல நாம பார்க்க போறோம். ஸ்லோகம் ஒரு தடவை படிச்சிருவேன். கிருதார்த்தஸ்ய உத்தரம் லேக்ஷம் பூர்வ ஆவேதக சந்நிதோ ததோ அர்த்தி லேகயேத் சத்யः பிரதிஜ்ஞாதார்த்த சாதனம் அப்படின்னு 7வது ஸ்லோகம். என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதார்த்தஸ்ய ஸ்ருதஹ அர்த்தஹ பூர்வபக்ஷத்தினுடைய அர்த்தம் யாரு கேட்டாலோ, பூர்வபக்ஷத்தினுடைய பிரதிஜை யாரு கேட்டாலோ அவளுக்கு பேரு ஸ்ருதார்த்தஹ அப்படின்னு பேர். அந்த ஸ்ருதார்த்தஹ யாரு அப்படின்னு கேட்டா பிரத்யர்த்தி. ஏன்னா அவதானே இப்போ பூர்வபக்ஷத்தை கேட்டா. ஸ்ருதஹ அர்த்தஹ ஏன சஹ ஸ்ருதார்த்தஹ தஸ்ய உத்தரம் லேக்ஷம். அவனுடைய ஆன்சரை இப்ப நம்ம அவனுடைய சமாதானத்தை நம்ம இப்ப எழுதணும். அவன் என்ன சொல்றானோ அத இந்த கேள்விகளுக்கு அவ பதில் சொல்லணும். அதுவும் யாரு முன்னாடி? பூர்வ ஆவேதக சந்நிதௌ. யாரு நமக்கு முன்னாடி இருந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அவ முன்னாடியே இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஸ்ருதார்த்தஸ்ய உத்தரம் லேக்ஷம் பூர்வ ஆவேதக சந்நிதௌ.
இப்போ இந்த உத்தரம்ன்றது எத்தனை விதம்ன்றது மேல பார்க்க போறோம். அதுல ஒரு உத்தரம், சாதாரணமா ஒரு உத்தரம் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றார். ராமன் கிருஷ்ணன் மேல இவர் என்னுடைய வாகனத்தை எடுத்துன்னு போயிட்டார், தரமாட்டேங்கிறார், என்னுடைய வாகனம் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அவர் கம்ப்ளைண்ட் யாரு மேல பண்ணாரோ அவர் இந்த மாதிரி பதில் சொல்றாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மறுப்பு கொடுக்கிறார். அது தெரியாது, இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார். அப்போ அவர் தான் வாகனம் வச்சுட்டு இருக்கார், அவர் தான் வாகனம் எடுத்து போனார் அப்படின்றது ப்ரூஃப் யாரு பண்ணணும்னு கேட்டா, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவ பண்ணணும். அதெல்லாம் அடுத்த பாதத்துல சொல்றா, தபோ அர்த்தி லேக்கையே. அந்த ஆன்சர் வந்தவுடனே உத்தரம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஒரு மறுப்பு, அந்த நாம கொடுத்த நோட்டீஸுக்கு அவர் ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், என்கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ப்ரூஃப கொடுக்கணும். ததோ அர்த்தி லேகையே சத்யா, என்கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த பிரதிஜாதார்த்த சாதனம், என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அதுக்கு உண்டான அந்த பட்சத்துக்கு ஜெயம் வரக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அடுத்த பாதத்துல சொல்றான். இத பத்தி தான் இந்த மிதாட்சரையில நம்ம வியாக்கியானமாக பார்க்க போறோம். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ருதார்த்தஸ்ய உத்தரம் லேக்கியம் பூர்வ ஆவேதக சந்நிதௌ ததோ அர்த்தி லேகையே சத்யா பிரதிஜாதார்த்த சாதனம் அப்படின்னு ஸ்லோகம். ஸ்ருதः பாஷா அர்த்தः ஏன பிரத்யர்த்தினா அசௌ ஸ்ருதார்த்தः. ஸ்ருதः அர்த்தः, அர்த்தஹான்னா பாஷார்த்தः. இந்த கம்ப்ளைனுடைய சாரம் யாரால் கேட்கப்பட்டதோ அவர் ஸ்ருதார்த்தः அப்படின்னு பேர். கம்ப்ளைனுடைய சாரம் யார் கேட்கிறா இந்த இடத்துல, பிரத்யர்த்தி, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அவாதான நம்மளுடைய கம்ப்ளைனுடைய சாரத்தை அவாதான கேட்க முடியும் இல்லையா. ஸ்ருதः பாஷார்த்தः ஏன பிரத்யர்த்தினா அசௌ ஸ்ருதார்த்தः. தஸ்ய ஸ்ருதார்த்தஸ்ய உத்தரம். உத்தரம் அப்படின்றதுக்கு நல்லா அங்க ஒரு சமாதானம் பண்ணிருக்கான். பூர்வபக்ஷாத் உத்தரத்திர பவதீதி உத்தரம். உத்தரம்ன்றதுக்கு வேற எந்த கிரந்தத்திலையும் இந்த மாதிரி ஒரு சமாதானம் பார்க்க முடியாது. உத்தரம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பூர்வபக்ஷாத் உத்தரத்திர பவதீதி உத்தரம். உத்தரம் அப்படின்னா பதில். பதில்னா எப்போ வரும், கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில். அதனால பூர்வபக்ஷாத் உத்தரத்திர பவதீதி உத்தரம் அப்படின்னு இந்த உத்தர சப்தத்துக்கு வியாக்கியானம். லேக்கியம், லேகனியம், அதுவும் யாரு முன்னாடி, பூர்வ ஆவேதகஸ்ய சந்நிதௌ. பூர்வ ஆவேதகா கஹா, யாரு, அர்த்தி. இந்த பூர்வ ஆவேதகஸ்ய அர்த்திக்கு முன்னாடி சந்நிதௌ சமீபே உத்தரம் லேக்கியம். ஏதோ ஒரு உத்தரம் எழுதக்கூடாது, கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணும். பூர்வோக்தஸ்ய பூர்வபக்ஷஸ்ய நிராகரணம் ததுச்சதே. அதாவது உத்தரம் அப்படின்னா நிராகரண சமர்த்தம் வச்சனம் உத்தரம் அப்படின்னு சொல்றான். அதனால யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அத நிராகரணம் பண்ற மாதிரி உத்தரம் இருக்கணும், அப்பதான் அது உத்தரம் ஆகும் அப்படின்னு சொல்றான். மேல சொல்ல போற உத்தரம்னா எப்படி இருக்கணும்னு சொல்ல போறான். யதாக பக்ஷஸ்ய வியாபகம் சாரம் அசந்திக்தம் அனாகுலம்
அவ்யாக்ஷாகம்யம் இத்யேதத் உத்தரம் தத்விதோ விதுஹு. அதாவது ஒரு உத்தரம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு உத்தரம் பக்ஷஸ்ய வியாபகம், பக்ஷஸ்ய வியாபகம் நிராகரண சமர்த்தம். என்ன அடிச்சார், என்ன திட்டினார், அப்புறம் என்ன மிரட்டினார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒன்னே ஒண்ணு அடிச்சேன் மீது எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, அது உத்தரமாகாது. அதான் சொல்ற பக்ஷஸ்ய வியாபகம். ஒன்னொன்னுக்கு உதாரணம் சொல்ல போறாரு. பக்ஷஸ்ய வியாபகம் உத்தரம் நிராகரண சமர்த்தம். அந்த பக்ஷம் முழுக்க அவர் என்ன பக்ஷங்கள், என்னென்ன பூர்வபக்ஷங்கள் பண்ணாரோ அது எல்லாத்துக்கும் நிராகரணம் சமர்த்தம் மாதிரி இருக்கணுமா உத்தரம். அதுக்கப்புறம் சாரம். சாரம்னா நியாயம். நியாயாத் அனபேதம். அதாவது அநியாயமாக உத்தரவன் அப்படிதான் அடிப்பேன், அப்படிதான் திட்டுவேன், அந்த மாதிரி எழுதக்கூடாது. சாரம் நியாயம். அசந்திக்தம், அதாவது சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் ஒரு உத்தரம். அதாவது உத்தரம் எழுதி கொடுத்தா அதை படிக்கும் போது நமக்கு கேட்ட கேள்விக்கு என்ன சரியான பதில் கரெக்டா அதுல இருக்கணும், சந்தேகமா இருக்கக்கூடாது. அனாகுலம், பூர்வாபுர விருத்தமாக இருக்கக்கூடாது. அவ்யாக்ஷா கம்யம், அப்பிரசித்த பதங்கள்லாம் போட்டு அந்த கம்ப்ளைண்ட்க்கு உத்தரம் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அவ்யாக்ஷா கம்யம், வியாக்ஷா கமெண்ட், அதுக்கு கமெண்ட் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அவ்யாக்ஷா கம்யம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு உத்தரத்தினுடைய ஸ்வரூபம் இருக்கணும்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் சொல்றான் அந்த உத்தரம் 4 விதம்னு சொல்றான். சம்பிரதிபத்தி, மித்யா, பிரத்யவஸ்கந்தனம், பூர்வ நியாய அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள் சொல்றான். ஒன்னொன்னுத்துக்கு உதாரணம் மேல சொல்ல போறேன். இதுதான் காத்தியாயனர் சொல்றார். சத்தியம் மித்யோத்தரம் செய்வ பிரத்யவஸ்கந்தனம் ததா பூர்வநியாய விதி செய்வம் உத்தரம் ஸ்யாத் சதுர்விதம் அப்படின்னு காத்தியாயன ஸ்மிருதியில சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாருன்னா 4 விதமான உத்தரங்கள். மேல நாம கம்ப்ளைண்ட் பண்றோம், இவர் என்ன அடிச்சுட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பதில் சொல்லணும், அடிச்சேன்னா அடிச்சுட்டேன் சத்தியம் அப்படின்னு ஒரு உத்தரம். இல்ல மறுக்கிறது, மித்யா அப்படின்னு மறுக்கிறது. பிரத்யவஸ்கந்தனம், அவர் என்ன அடிச்சார் அதனால நான் திருப்பி அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரம் அது பிரத்யவஸ்கந்தனம். பூர்வ நியாய, இதை பத்தி ஏற்கனவே என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணார், அதுக்கு நான் அந்த சமாதானம் சொல்லியாச்சு, திருப்பி அதே கம்ப்ளைண்ட் இங்க திருப்பி பண்றார் அந்த மாதிரி இருந்தா பூர்வ நியாயா. இதுக்கு இந்த கேஸுக்கு உண்டான நியாயத்தை முன்னாடியே அடைந்து விடப்பட்டது, அதே கேஸ திருப்பி மேல ஃபைல் பண்றார், அதுக்கு பேர் பூர்வ நியாயான்னு பேர். இந்த மாதிரி சமாதானங்கள் சொல்றதுக்கு பேர் பூர்வ நியாயா. இப்போ 4 விதமான உத்தரங்கள், 4 விதமான பதில்களாக இருக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு 4 இந்த 4ல தான் அடக்கம். என்னது, சத்தியம், மித்யா, பிரத்யவஸ்கந்தனம், அதுக்கப்புறம் பூர்வ நியாயா. ஒன்னொன்னுக்கு அழகாக இங்க மிதாட்சராக்காரர் உதாரணம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். இதுல முதல்ல சத்தியம் உத்தரம்ன்றதுக்கு உதாரணம் பார்க்கலாம். ரூபக சதம் மஹ்யம் தாரயதி அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இவர் எனக்கு 100 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கார், அது திருப்பி கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். ராமன் கிருஷ்ணன் மேல கம்ப்ளைண்ட் பண்றார். கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, சத்தியம், ஆமா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். இந்த மாதிரி உத்தரத்துக்கு பேரு சத்தியோத்தரம்.
அப்படின்னு பேர். சத்தியம் சம்பிரதிபத்தி அப்படின்னு பேர் இருக்கு. ஆமாம் நான் வாங்கின்றேன் அப்படின்னு அந்த உத்தரத்துக்கு பேரு சம்பிரதிபத்தி அப்படின்னு பேர். ததாச்ச காத்தியாயனः அபியுக்தோ அபியோகஸ்ய எதி குர்யாத் அபன்னவம் மித்யா தத்து விஜானீயாத் உத்தரம் விவகாரதः. அதாவது அபியுக்தா, யாரு மேல நாம கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோமோ அவருக்கு பேர் அபியுக்தகான்னு பேர். அந்த அபியுக்தன் அந்த கம்ப்ளைண்ட ஒருவேளை மறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது மித்யா அப்படின்னு நம்ம விவகாரத்தினால அந்த உத்தரம் விவகாரத்தினால அபர்ணவம் புரியாது மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ராமன் அபியோக்தா, கிருஷ்ணன் அபியுக்தா. ராமன் இதே கம்ப்ளைண்ட், 100 ரூபாய் கிருஷ்ணன் எங்கிட்ட வாங்கிண்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் ஒருவேளை மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு? கிருஷ்ணன். இவர் அந்த மாதிரி எனக்கு இவர் யாருன்னே தெரியாது, இல்லை இவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உத்தரத்துக்கு பேரு மித்யா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அபியுக்தா அபியோகஸ்ய யதி குர்யாத் அபன்னவம் தது உத்தரம் மித்யா இதி விஜானீயாத். அது மித்யா அப்படின்னு நாம பொருள் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அந்த மித்யா உத்தரம் எத்தனை விதம் அப்படின்னு சொல்றாரு. அது திருப்பி 4 விதம். மித்யா அப்படின்னு பொதுவா பொய், இவர் சொல்றது பொய், எனக்கு தெரியாது அப்படின்னு பொய் அப்படின்னு ஒரு உத்தரம் மித்யா. தன்ன அபிஜானாமி, அவர் என்ன சொல்றாருன்றதே எனக்கு தெரியல அப்படின்ற உத்தரம், அதுவும் மிச்சையில தான் சேர்க்க. அதே மாதிரி இவர் போன மாசம் வியாச பூர்ணிமா அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி 100 ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்றார். அந்த சமயத்துல நான் அங்க இல்லவே இல்லையே, ததா தத்திர ந சந்நிதிஹி அப்படின்னு ஒரு உத்தரம், இதுவும் மிச்சையில தான் சேர்க்க. அஜாதஸ்ய அஸ்மி தற்காலே, நான் அந்த சமயத்துல பிறக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு உத்தரம். இந்த மாதிரி 4 உத்தரம் மித்யா அப்படின்னு ஒண்ணு. தன்ன அபிஜானாமி, இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு ஒண்ணு. ததா நான் தத்திர சந்நிதிஹி, அப்ப நான் அந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்றது. அஜாதஸ்ய அஸ்மி தற்காலே, அந்த சமயத்துல நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி உத்தரங்கள் எல்லாமே மிச்சையில தான் சேர்க்கை அப்படின்னு சொல்றான். தச்ச மிச்சோத்தரம் சதுர்விதம். மித்யா தன்ன ஜானாமி ததா தத்ர ந சந்நிதிஹி அஜாதஸ்ய அஸ்மி தற்காலே இது மித்யா சதுர்விதம் அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள் சொல்றான். 4 விதமான மிச்சோத்தரங்கள். முதல்ல உத்தரங்கள் 4 ஆயிடுத்து. சத்தியம், மித்யா, பிரத்யவத்கந்தனம், பூர்வநியாயகான்னு 4 ஆயிடுத்து. அந்த 4ல மித்யாங்கிறது திருப்பி 4 விதம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப 3ஆவதாக பிரத்யவத்கந்தனம் அப்படின்ற உத்தரத்தை பத்தி நாம பார்க்க போறோம். பிரத்யவத்கந்தனம் நாம சத்தியம் கிரகீதம் பிரதிதத்தம் பிரதிகிரகேன லப்தம் இதுவா, அதாவது பிரத்யவஸ்கந்தனம் அப்படின்னு 3ஆவதாக இருக்கக்கூடிய உத்தரம். இந்த உத்தரம் காரணோத்தரம் கூட சொல்லுவா, காரணோத்தரம் அப்படின்னு கூட சொல்லுவா. என்ன கம்ப்ளைண்ட்? ராமன் கிருஷ்ணன் மேல
இவர் என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட். அவர் என்ன சொல்றார், கிருஷ்ணன் ஆமாம் வாங்கின்றேன், ஆனா இவர் எனக்கு என்கிட்ட வாங்கினது இல்லையா திருப்பி கொடுத்தார் அப்படியாவது சொல்லலாம். இல்ல இவர் எனக்கு தானம் பண்ணினார், நான் வாங்கின்ற 100 ரூபாய் வாங்கிட்டேன், ஆனா அது கடனா இல்லையே, இவர் எனக்கு தானம் பண்ணினார் 100 ரூபாய், அப்படிதானே நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பதில் சொல்றது. இதுக்கு பேர் காரணோத்தரம் அப்படின்னு பேர், பிரத்யவஸ்கந்தனம்னு பேர். பிரத்யவஸ்கந்தனம் நாம சத்தியம் கிரகீதம் பிரதிதத்தம் அथवा பிரதிகிரகேன லப்தம் இதம் தனம் அயது ருணரூபேன நஸ்தீகிருதம் அப்படின்னு உத்தரம். இதுக்கு பேரு பிரத்யவஸ்கந்தனம்னு பேரு. நாரதர் அதை பத்தி சொல்றார். அர்த்தினா லிகிதா யோ அர்த்தः பிரத்யர்த்தி யதி தம் ததா பிரபத்ய காரணம் ப்ரூயாத் பிரத்யவஸ்கந்தனம் ஸ்மிருதம். ஸ்பஷ்டமா சொல்றார். அர்ச்சி ராமன் கிருஷ்ணன் மேல எழுதி கொடுத்துட்டார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டார். இவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். பிரத்யர்த்தி அந்த வாங்கின்றத என்ன மாதிரி வாங்கின்றது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சென்று எழுதி சொன்னாருன்னு, அதாவது தெரிஞ்சென்று சொன்னாருன்னு சொன்னா அதுக்கு பேர், அந்த உத்தரத்துக்கு பேரு பிரத்யவஸ்கந்தனம் அப்படின்னு சொல்றாங்க. 4வது உத்தரம் பிராங்ஞாய பூர்வநியாய அப்படின்னு பேரு. இந்த உத்தரம் என்னது, இவர் என்ன கம்ப்ளைண்ட், ரூபக சதம் மஹ்யம் தாரயதி கிருஷ்ணா. ராமன் சொல்றாரு, இவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டார் திருப்பி கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட். அதுக்கு பதில், அஸ்மின் அர்த்தே அனேனா அகம் அபியுக்தா தத்ரச்ச அயம் வியவஹார மார்க்கேன பராஜிதா அப்படின்னு உத்தரம், ஆன்சர், சமாதானம் எழுதி கொடுக்குறேன். இவர் இதே விஷயத்துக்காகவே என் மேல புகார் ஏற்கனவே கொடுத்திருக்கார். அதுக்கு உண்டான தீர்ப்பையும் நான் முன்னாடியே அந்த நீதிமன்ற சட்டத்திட்டத்தின்படி நான் ஏற்கனவே இந்த புகாரை இந்த புகாரை தோற்கடிச்சிட்டேன். அதாவது இவரை நான் இந்த கேஸ்ல ஏற்கனவே தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்குற. இந்த மாதிரி உத்தரத்துக்கு பேரு பிராங்ஞாய அப்படின்னு பேரு. பிராங்ஞாயோத்தரம் து எத்திர அபியுக்தா ஏவம் ப்ரூயா. அபியுக்தன்னா யாரு புகாருக்கு உட்படுத்தப்பட்டானோ அவன் என்ன சொல்றான், அனேனா இந்த புகார் கொடுத்தவருக்காரே அவரால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே நான் புகாருக்கு உட்படுத்தப்பட்டவனாக ஆனேன். இந்த புகாருக்கு பதில் சமாதானம் சொல்லி நான் தீர்ப்பையும் பெற்றுவிட்டேன் கீழ் கோர்ட்ல அப்படின்னு சொல்ற. வியவஹார மார்க்கேன பராஜிதா உத்தஞ்ச காத்தியாயனேன ஆச்சாரேன அவசன்னோபி புனர்லேखयते यदि सः अभिधेयः जितपूर्वं प्राज्ञायस्तु सः उच्यते. அதாவது ஆச்சாரேன அவசன்னோபி यदि पुनः लेखयते सः अभिधेयः பூர்வம் ஜிதஹ பிராஞ்ஞாயஹ இதி உச்சதே. அதாவது இப்ப சொன்ன விஷயம்தான். அதாவது யஹ அபியுக்தஹ ஏவம் ப்ரூயாத் கிமிதி அனேனா அகம் அபியுக்தஹ, இவரால் என் மீது புகார் கொடுக்கப்பட்டது, அந்த புகாருக்கு உண்டான தீர்ப்பையும் நான் பெற்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரம் கொடுக்கறான்னு சொன்னா அதுக்கு பேர் பிராங்ஞாயகான்னு பேர். அப்போ உத்தரம்னா இந்த 4 விதம்.
சம்பிரதிபத்தி மித்யா பிரத்யவத்கந்தனம் பூர்வ நியாயா பிராங்நியாயா அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள். அதுல மித்யா என்ற உத்தரம் திருப்பி 4 விதம். மித்யா, அப்புறம் தன்ன அபிஜானாமி ததா தத்ர மம சந்நிதி நாஸ்தி அஜாதஸ்ய அஸ்மின் காலே அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள் மிச்சையிலேயே சேர்க்கை. அப்போ அந்த 4ம் மித்யா அப்படின்னா கூறப்படும். இப்படி சம்பிரதிபத்தி மித்யா, பிரத்யவத்கந்தனம், பிராங்நியாயா அப்படின்னு 4 விதமான உத்தரங்கள் இப்ப நாம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உத்தரம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு, எப்படி நம்ம அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த முன்னாடி பார்த்தோமோ, இந்த மாதிரி உத்தரம் எப்படி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏவம் உத்தர லட்சணே ஸ்திதே உத்தர லட்சண ரஹிதானாம் உத்தரவது அவபாசமானானாம் உத்தராபாசத்துவம் அர்த்தசித்தம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி உத்தர லட்சணம், உத்தரம்னா நிராகரண சமர்த்தம் வச்சனம் உத்தரம், பூர்வபக்ஷா உத்தரம் பவதி இது உத்தரம் அப்படின்னா நமக்கு உத்தர லட்சணம் சொல்லிட்டா. உத்தரம் எத்தனை விதம்னு கூட சொல்லிட்டா. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் உத்தரம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது நாமளே தானா புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இப்ப சொல்றான் நமக்கு ஸ்பஷ்ட பிரதீத்தியர்த்தம், சிஷ்ய புத்தி வைசத்தியார்த்தம் நமக்கு வேற வேற ஸ்மிருதிகள்ல சொன்னது கூட இந்த மிதாட்சரையில நமக்கு எடுத்து சொல்றான். என்னது? சந்திக்தம் அந்யத் பிரகிருதாத் அத்யல்பம் அதிபூரிச்ச பக்ஷைக தேச வியாப்யம் ததா நைவ உத்தரம் பவேத். ஸ்லோகம். சந்திக்தம் அந்யத் பிரகிருதாத் அத்யல்பம் அதிபூரிச்ச பக்ஷேக தேச வியாப்யம் அந்யத் ததா நைவ உத்தரம் பவேத் அப்படின்னு ஸ்லோகம் சொல்றா. இன்னொன்னு கூட சொல்றா. யத்த பதம் அவ்யாபி நிகூடார்த்தம் ததா குலம் வியாக்கியாகம்யம் அசாரஞ்ச ந உத்தரம் பார்த்த சித்தையே. இதெல்லாம் கூட உத்தரம் ஆகாதுன்னு சொல்றான். என்னது? சந்திக்தமா இருக்கக்கூடாது. அதாவது கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆன்சர் எழுதணும். வேற என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு இல்ல நான் அடிக்கல திட்டினேன் அப்படின்னு எழுதக்கூடாது. அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அடிச்சா அடிச்சேன், அடிக்கலன்னா அடிக்கல, அவ்வளவுதான் பதில். நான் வேறதான் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எழுதக்கூடாது. சந்திக்தம் அந்யது பிரகிருதாத்து அத்தியல்பம், எவ்வளவு விவரணம் தேவைப்படுறதோ அவ்வளவு விவரணமாக எழுதணும். கம்மியா ரொம்ப ஷார்ட்டா எழுதக்கூடாது. அதே சமயத்துல சின்ன கம்ப்ளைண்ட் ஒரு 10 பக்கம் எழுதக்கூடாது. அதி பூரியாகவும் எழுதக்கூடாது. அதே மாதிரி 2-3 கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொன்னா, ஒருத்தர் மேல 2-3 கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு தான் ஆன்சர் எழுதும், மீதி கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்சர் எழுதலைன்னா அந்த மாதிரி ஆன்சரும் எடுத்துக்க மாட்டான். அந்த மாதிரி ரிப்ளையும் எடுத்துக்க மாட்டான். பக்ஷைக தேச வியாப்யம் இதெல்லாம் ரிப்ளைன்னு எடுத்துக்க மாட்டான். அதே மாதிரி எத்த பதம், எங்க அந்த பதம் சேர்க்கிறோமோ அதை சேர்க்காம வேற இடத்துல சேர்த்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவ்யாபி, பூர்த்தியா ஆன்சர் இருக்கும். கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆகுலம், ஆகுலம்னா விருத்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க கொடுத்த ஆன்சரை பார்த்தா புரியணும், புரியுற மாதிரி இருக்கணும். கையெழுத்துல சொல்ல, விஷயத்துல சொல்றான், விஷயமே புரியுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா அது ரிப்ளையாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி உத்தரங்கள்லாம் சொல்றா. இது ஒவ்வொன்றத்துக்கும் உதாரணமும் இங்க நமக்கு மிதாட்சராக்காரர் சொல்றா. இது வரக்கூடிய பாற்றத்துல நாம பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வச்சிடலாம்.
குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமது. நமஸ்காரம்.